கல்யாண கதைய உமா மேம் பேசினாங்க. நான் பேசலனா இந்த இடத்துல தப்பாயிரும் பாத்தீங்களா? அதனால நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது லவ் மேரேஜ் தான். ரொம்ப ஆசையா பெரிய பெரிய கனவுகளோடலாம் அந்த வீட்டுக்குள்ள புகுந்தேன். சரி, புகுந்த 2வது நிமிஷம் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, சுகுமாரன் நல்லா பார்த்துதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி போன ஒரு 4வது நாளே பொண்ணுக்கு முடி நல்ல அடர்த்தி போலயே, பரவாயில்ல மருமக இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க சொன்னாங்களா, நீங்களே உங்களை எடுத்து விடுறீங்களா? ரைட்டா டவுட் ஆகுது எனக்கு, நீங்க கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. போன ஒரு வாரத்திலேயே நான் காப்பி போடுற அழகா பார்த்து என்னோட மாமியார், நான் குடிச்சா இனிமே என் மருமக கையாலதான் காப்பி குடிப்பேன் அப்படின்னாங்க. போன ஒரு 1வது மாசம் நான் உப்மாவே இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லம்மா, ஆனா நீ வச்ச இந்த ரவா உப்மா இருக்கு பாரு, இனிமே தினமும் காலையில நம்ம வீட்டுல உப்மா தான் என் மாமனார் சொன்னாரு. இப்படி மாறி 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 புகழ்ந்து தள்ளுனாங்க. ரொம்ப பொறுமையா இருந்தது. நான் கேக்குறேன், இந்த கிண்டப்பட்ட உப்மாவும் போடப்பட்ட காஃபியும் வளர்க்கப்பட்ட முடியும் ஜொலிக்கப்படுற இந்த முகமும் யாரால் கொடுக்கப்பட்டது? பிறந்த வீட்டால தாங்க. அழகழகா அந்த பிள்ளைய வளர்த்து அத்தனையும் கத்து கொடுத்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னா நம்மளை பெருமைப்படுத்துறதுக்கு யாரு உதவியா இருக்கிறா? வீடுதான். பிரித்தா, நீங்க அந்த காஃபி குடிக்கிறதெல்லாம் சொன்ன உண்மையிலே சொல்றேன், அதுக்குள்ளே புரணி பேசாதீங்க. என்ன நடந்து புகுந்த வீட்டில் அதுக்குள்ளேயும் பாருங்க, மாமியார் நாத்தனாரும் புரணியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உண்மையிலே கேளுங்க மேடம், என் வீடை பற்றி நான் சொல்கிறேன். என் வீட்டுக்கார் இப்படி தான் காஃபி கேட்டார் மேடம், காஃபி. சரிங்க மேடம் கொஞ்சம். நானும் காஃபி போட்டு கொடுத்தேன். 2 நிமிஷம் கூட ஆகலை, பாரதி பாரதின்னு கத்திட்டார். நான் செம்ம டென்ஷன் ஆகி, என்னாச்சு மாமா என்னாச்சு? காஃபியில் சீனி போட்டியாடி எருமைன்ட்டார். என்னை செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆமாம், காஃபியில் சீனி போட்டிருக்க மாமா அப்படின்னா கொஞ்சம் பயந்த பிள்ளை வேற பேர். ஆமாம், உண்மையிலே ரொம்ப பயம், காலெலாம் கிடுக்கிட்டு நடுங்கிருச்சு. காஃபியில் சீனி போட்டிருக்கணும். என்ன காஃபியில் சீனி போட்டிருக்க? மேடையில் மட்டும் போய் வாய்களையே பேச தெரியுது, உன்னைய வேற வைக்கலாமல் கூப்பிட வேற செய்கிறாங்க. ஐ எம் ஸோ சாரி. வீட்டில் அப்படி அப்பப்போ பல பேச்சுக்கள் வரத்தான் செய்யும். என்ன கூப்பிடுறாங்க, உனக்கு என்ன தெரியுதுன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு கிழித்து தொங்க விடப்பட்டார். நாங்கள் காஃபியில் சீனி போட்டிருக்க மாமா. என்ன போட்டிருக்க? குடிச்சு பாரு அப்படின்னார். நானும் வாங்கி குடிச்சு பார்த்தேன். திரும்ப வாங்கி குடிச்சு என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப தாண்டி காஃபி இனிக்குதுன்னு சொன்னாருங்க. ஆனா இது இவ்வளவு கைத்தட்டல் இப்படி இழுத்துக்கிட்டு போவோன்ட்டு நான் சூப்பரா இருக்குமா, நீ குடிச்சிட்டு வச்சதுக்கு அப்புறம் தாமா அருமையா இருக்கு அப்படின்னு வாங்க. சரி மாமியா, என்ன அழகா சமைக்குது, எவ்வளவு அழகா வேலை பார்க்குது அப்படின்னு வாங்க. கனகா மேம் சொன்னாங்கல்ல, என் கணவர் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு, என்ன ஓனா டிரைவ் பண்ண விட்டாரு, எல்லா வேலையும் என்னையே பார்க்க விட்டாரு. அதாவது என்ன விஷயம்னா, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பாராட்டுறேன்ற பேர்ல எல்லா வேலையும் உங்ககிட்ட வாங்கி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி ஊசி ஏத்துனா பழகணும், ரசிக பழக்கி அப்படி ஊசி ஏத்துற மாதிரி சில வார்த்தைகள் சொன்னா தான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் புகுந்த விடுண்டு இங்க இருக்கக்கூடிய 3 பேர் அங்கிட்டு வந்துருவாங்க. ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, எப்படி அப்படி வாழ்க்கையை ரசிக்க கலணும். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் காலையில எந்திப்பார், பல்ல விளக்குவார், பாத்ரூம் போவார், பேப்பர் எடுப்பார், மடியில் வைப்பார், படிப்பார். காலையில் எந்திப்பார், பல்ல விளக்குவார், பாத்ரூம் போவார், பேப்பர் எடுப்பார், மடியில் வைப்பார், படிப்பார். இந்த வீட்டுக்கார அம்மா இல்லை, இந்த மனுஷனை விளங்காதவனை கட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு ஒரு ரசனை இருக்கா? அந்த பிள்ளை அழகாக புடவை உடுத்திட்டு இந்த மாதிரி பூ வச்சு வந்து எதையுமே பார்க்க மாட்டார். காலையில் எந்திப்பார், பேப்பர் எடுப்பார், மடி வைப்பார், படிப்பார். இந்த அம்மா வெறுத்து போய் ஒரு நாள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுது, அந்த பேப்பராவது பிறந்திருக்கலாம், டெய்லி உங்கள் மடியில் வந்து நான் ஏறி உட்காந்துருப்பேன் அப்படின்னுச்சு. பதிலுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாரு, நான் டெய்லி ஒரே பேப்பர் படிக்கிறது இல்லடி. பார்த்தியா, இதுக்கு மட்டும் வெறித்தனமான கைத்தட்டு, ரொம்ப ஷார்ப்பான ரசிகர்கள் விருதுநகரில் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ அங்கே ஒரு குரூப் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு, என்ன பேப்பரு, ஹிந்து பேப்பரா நியூஸ் பேப்பரா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குது.
பெண்களை பெருமைப்படுத்துறது பிறந்த வீடு அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் ஆண்கள் பக்கத்துல இருந்தும் நின்னு யோசிச்சு பார்க்கணும். ஆமா, கண்டிப்பா. அதாவது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் என்ன இந்த மாதிரி படிக்க வச்சாரு, என்னோட மாமியார் இந்த மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணாங்க, என்னோட நாத்தனார் எனக்கு இப்படி தூணா நின்னாங்க அப்படிலாம் சொல்றீங்க. என்ன விஷயம்னா, உங்க கணவர் இன்னைக்கு உங்களை நல்லா பாத்துக்கிறாருன்னா, உங்க கணவர் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா சமைச்சு போடுறாருன்னா, உங்க கணவர் உங்களை பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அலோவ் பண்றாருன்னா, அவரு பிறந்த வீடு அவரை ஒழுங்கா வளர்த்தனாலதான் இன்னைக்கு நீங்க உங்க புகுந்த வீட்டுல போய் நல்லபடியா இருக்கிறீங்க. அப்ப விஷயம் என்னன்னா, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், மாமியார் கைத்தறல் கொஞ்சம் அதிகமா வருது உங்களுக்கு. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்களுக்கு பண்புகளையும் பழக்கங்களையும் சொல்லி கொடுத்து வளர்க்கறது பிறந்த வீடுதான். அதை வச்சு ஜாலியா நான் சொன்னல, நோகாம நுங்கு சாப்பிடுற கதை, அத பண்றது மட்டும்தான் இந்த புகுந்த வீடு. அதை என்னைக்கு நம்ம மறந்துடக்கூடாது. கடைசியா ஒரு கதையை சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். எங்க வீட்டுல எனக்கு இந்த செடி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். நடுவர் செடி 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 வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ரொம்ப ஆசாசியா இந்த அரநெல்லிக்காய் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த உப்பு மிளகா பொடி எல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும்ல. இது போய் நான் ஏன் கடையில தேடுவானே, நம்ம வீட்டுல ஒரு மரமா வச்சுட்டோம்னா அழகா சாப்பிடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு நெல்லிக்கனி செடியை வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சேன். அதுவும் என் கையால வச்ச ராசி பாத்துக்கோங்க, அருமையா வளர்ந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. டெய்லி நெல்லிக்காய் உப்பு மிளகாப்பொடி சாப்பிட, இதான் ரொட்டீன். இது மாதிரியே போயிட்டு இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஒரு நாள் என் நாத்தனா என் ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட ரொட்டீன் என்ன? நெல்லிக்காய் சாப்பிடுறது ஏன் ரொட்டீன். என் நாத்தனார் ரொட்டீன் என்ன? அதை ஏத்தி விடுறது நாத்தனார் ரொட்டீன். ஏத்தி விட்டா பரவாயில்லையே, வர்றப்பெல்லாம் அம்மா வீட்டுல எண்ணெய் எடுத்துட்டு போகலாம். அதுவும் இந்த அன்னிக்காரி எண்ணெய் புதுசா வாங்கி வச்சிருக்கா, அதை எப்படி சுருட்டிட்டு போகலாம், இதுதான் அவங்க பிளானே. அதே மாதிரி அன்னைக்கும் கேஷுவலா கிளம்பி வந்தாங்க. பரவாயில்ல, கட்டுப்பை தான் கொண்டு வந்துச்சு. யூஸ்வலா சூட் கேஸ் பெரிய டிராவல் பேக் எல்லாம் இழுத்துட்டு வரும். இந்த இடத்துல கோபி சுதாகர் பண்ண ரீல்ஸ் ஞாபகத்துக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுது. கட்டப்பை தான் கொண்டு வந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பாடா, இந்த கட்டப்பை நிரம்புற அளவுக்கு தான் பொருள் எடுத்துட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு என் நாத்தனா கண்ணு அந்த நெல்லிக்கனி மரம் மேல பட்டுச்சுனாலும் பட்டுச்சு. அடுத்த நிமிஷம் என் புருஷரு என் தங்கச்சி அந்த நெல்லிக்காய் செடிய ஆசைப்பட்டுட்டா, நான் புடுங்கியே தீருவேன்னு குறைஞ்சு வேரோட புடுங்கிட்டாப்புல. வேரோட புடுங்கி அந்த கட்டுப்பையில இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லா பையும் சுருட்டி கட்டி எப்படியோ கொடுத்து அனுப்பிச்சு விட்டாப்ல. சரி போகுது, ஒரு செடி தானே, அடுத்த தடவை அவங்க வீட்டுக்கு போனா சாப்பிட்டுக்கலான்னு நினைச்சேன். பார்த்தா ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போறேன். அதே நெல்லிக்கனி மரம் தான், நல்லா அதே மாதிரியே பூத்து குலுங்கி சூப்பரா அழகா இருக்கு. எனக்கு ஒரே ஆசை, சரி இது நம்ம வச்ச செடியாச்சே, நம்ம வளர்த்த செடியாச்சே, நம்ம நெல்லிக்காய் சாப்பிடலாமே அப்படின்னு ஆசையா போறேன். உடனே நாத்தனார் ஒரு தட்டில் நெல்லிக்கனியை வச்சு அப்படியே உப்பு மிளகா அப்படிலாம் தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நானும் ரொம்ப ஆசையாக சாப்பிட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? பார்த்தீங்களா, நீ அங்கே வீட்டில் இருந்தப்போ கூட 4 நெல்லிக்காய் தான் தினமும் வந்தது, இங்கே பார்த்தீங்களா 40 நெல்லிக்காய் வருது அப்படின்னு. அதாவது இவங்க பேசின கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து விடுவோமா, அதை சீராட்டி பாராட்டி வளர்ப்போமா, இவங்க நோகனாப்புல அதை வேரோட புடுங்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுட்டு நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், நான் அடுப்பை அமத்துனாலதான் சாம்பார் மனம் வந்துச்சு, நான் தேங்காய் சட்னிய தாளிச்சதுனாலதான் சுவையா இருக்கு அப்படின்ற கதையா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், என்னைக்குமே நம்ம வச்ச வேற மறந்துடக்கூடாது, நம்மளை வளர்த்த விதையை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நம்மளோட பெருமைகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது தான் புகுந்த வீடே தவிர நம்மளை பெருமைப்படுத்துறது என்னைக்குமே பிறந்த வீடே பிறந்த வீடே பிறந்த வீடே என்று சொல்லி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.